ஃப்ரெண்ட் ரம்மி மம்மி கிச்சன். பாருங்கள் கழனி மண்டி வைக்கிறது எப்படின்னு பார்க்குறேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு, வரமிளகா, கடுகு போட்டேன். தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். இது கூட கருவேப்பிலை, உப்பு, எல்லாம் போட்டு வதங்கிட்டு இருக்கு. எல்லாம் போட்டு வெந்துருச்சு. இப்போ வந்து தட்டைப்பயிறு, தட்டைப்பயிறு சேர்த்து வச்சுருக்கோம், அவிச்சு வச்சுருக்கோம். இதோட சேர்த்துக்குவோம். எல்லாம் போட்டு தட்டைப்பயிறு போட்டு கொதிச்சிட்ருக்கும்போது புளி இது ஊற்றுவோம். புளி இது இப்போ தட்டைப்பயிறு போட்டு அப்படி ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும், கடுத்து போகாமல் இருக்கும். இதோடு சேர்த்துக்குருவோம். சேர்த்து கழனி மண்டி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சுக்கிடுவோம். கழனி மண்டி பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு. கழனி மண்டி கொதிச்சிட்ருக்கு. இது கொஞ்சம் ரம்மி மம்மி கிச்சன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு, தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு, ஊற்றிக்கலாம், தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். தட்டைப்பயிறு போட்டு கழனி மண்டி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல்.